நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கும் தேனியலையாவுக்கும் வணக்கம். நேற்று பரந்தூருக்கு நடிகர் விஜய் சென்றிருக்கிறார். நீங்கள் கடுமையான விமர்சனம் அது மேலே வைக்கிறீங்க. ஏதோ ஒரு ஷூட்டிங்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் எது பண்ணாலும் விமர்சிக்கணுங்கிற அஜெண்டாவோட தனியரசு இருக்காரா? அப்படி இல்லை. விஜய் எதை செய்தாலும் மக்கள் நலன் சார்ந்து, தனித்த ஆதாயம் இல்லாமல் பொது தொண்டு, பொது சேவை, மக்கள் நலன், அந்த அடிப்படையில் விஜயோ நடிகர் அல்லது தாவேக தலைவராக விஜயோ செயல்பட்டா அதை நம்ம முதல் களத்துல நின்று முதல் ஆளா வரவேற்பதும் தனியரசு தான். பொதுவா நடிகர்கள் கோடம்பாக்கம், சாலி கிராமம், பனையூர்ல இருந்து வர்ற நடிகர்கள் அப்படி ஒப்பனைகளோடு வந்து மக்களின் வாக்குகளை மட்டும் அறுவடை செய்து ஆட்சியை கைப்பற்றி உச்ச அதிகாரமான முதலமைச்சர் அரியணையை நோக்கி நகர்வது அல்லது வருவது, ஆசைப்படுவது என்பது பிழையானது, தவறானது. ஆகவே இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மூடர்களாய் திரைப்படங்களிலே, திரையிலே, நிழலிலே நடிகர்களை தேர்வு செய்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த அறியாமை, அந்த அந்த அறியாமை, அந்த விழிப்புணர்வின்மை தான் நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு மூட கருத்து, திரை அரங்குகளிலே தலைவனை தேடுகிற அவலம், அவமானம் இங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதுல கடைசியா இப்ப புதிய வரவா விஜய் தேர்தலுக்கு முன்பு கட்சியை ஆரம்பித்து வருகிற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் முதலமைச்சராக வேணுங்கிற சொல்றது இல்லை. அதுதான் பிழையானது, தவறானதுங்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு தத்துவ அரசியல், கருத்தியல் அரசியல், தமிழ் இனத்தை, மொழியை, நிலத்தை நேசித்து தான் ஈட்டிய பொருளை, தன்னுடைய எல்லா வகையான ஆற்றலையும், அறிவையும், சொத்தையும் நாட்டு மக்களுக்கு செலவழிக்கிற, தியாகம் செய்கிற, அர்ப்பணிக்கிற அந்த பாங்கோடு அவர்கள் களத்துக்கு வரணும். ஒப்பனைகள் இல்லாமல் சுகபோக வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஒப்பனையை கலைத்து விட்டு மக்களிடத்துல எளிமையா களத்துக்கு வரணும். உண்மையை பேச வேண்டும். உண்மையை களத்துல நின்னா நம்ம ஆதரிக்கலாம். ஆனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி உண்மையாக இல்லை. ஆகவே அவர்களை நாம் நிராகரிக்கிறோம். மக்கள் அப்படி அவர்களுக்கு இரையாகி விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு, என் ஆரோக்கிய தாய் தமிழ் சமூகத்திற்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த அரசியலை, இனம், மொழி சார்ந்த அரசியலை, ஒரு சமூக நீதி, சமத்துவத்துக்கான அரசியலை, ஒரு பாசிசத்திற்கு எதிரான ஜனநாயக அரசியலை இந்த இளைஞர்கள் கற்றுக்கொண்டு களத்தில் ஒரு அறிவு சார்ந்த தலைவனை நாட்டின் தலைவனாக, ஆட்சியாளராக உருவாக்க வேண்டும். அல்லது இளைஞர்களிலிருந்து யார் ஒருவர் வேண்டுமானாலும் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதன் அடிப்படையில் தான் நான் இந்த விஜயை, நடிகரை அல்லது தாவேக தலைவரை தனியரசு ஆரோக்கியமான அறிவுபூர்வமான தளத்துல நிறுத்தித்தான் நம்ம விமர்சிக்கிறோம். அல்லாமல் தனித்த பகை அல்லது காழ்ப்புணர்ச்சி எதுவும் இல்லை. கண்டிப்பா. நேத்தி விஜய் அவருடைய பேச்சை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவருடைய உரையை பத்தின உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா அவர் அதுல நல்ல கிளாரிட்டியா பேசினதா நிறைய ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. விஜயினுடைய பேச்சு நேத்தி அந்த பரந்தூர்ல எப்படி இருந்துச்சுங்க? இல்லையா, ஒரு குழந்தை ஒரு 3-4 வார்த்தை முதல் பேசுவதை போல இருந்தது. அதுல நீங்க அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஒரு கிளாரிட்டி, தெளிவு இருந்ததாகலாம் சொல்றதெல்லாம், அப்படின்னா இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது தமிழ்நாட்டின் சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க பாருங்க. அவங்க இந்த திரையரங்கத்தில் இருக்கிற நடிகர்களை இவ்வளவு காலமும் நடிகரை நாடாள அனுமதித்த சார்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். ஆகவே அவர் பேசியது மொத்தம் 5 நிமிடம். அதுல 3 நிமிடம் ஏற்கனவே மாநாட்டில் அவர் இயற்றிய தீர்மானம், பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, மக்களுக்கு ஆதரவு என்கின்ற நிலையில எடுத்த அந்த முடிவை, தீர்மானத்தை, அதுவும் தான் இயற்றிய தீர்மானத்தை கூட எழுதி வைத்து துண்டு சீட்டில் பேசுகிற ஒரு நெருக்கடியை பார்த்தோம். ஆகவே அவர் மனப்பூர்வமாக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக அந்த நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 13 கண்மாய், ஊரணி, நீர்த்தேக்கம் இருக்கிறது, 9 கிராமங்கள் இருக்கிறது. அவங்க வந்து ஏகனாபுரத்திலே அம்பேத்கர் ஐயா திடலில் தொடர்ந்து 910 நாட்கள், 2.5 ஆண்டுகள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் போராடாத அல்லது போராடிய மக்களை சென்று பார்க்காத அல்லது தானோ தன்னுடைய கட்சியின் எவரொருவரோ அந்த போராட்டத்தில் பங்கேற்காத தமிழக வெற்றி கழகம் அல்லது விஜய் இப்பொழுது திடீரென்று தேர்தல் வருகிறது என்பதனால் தன் மீது அந்த பகுதி அல்லது ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக திட்டமிட்டே ஒரு நாடகத்தை, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை போல, ஒரு படப்பிடிப்பு தளத்தை போல நேற்று அதுல நடத்தினாரு. அதுல கூட நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்திருந்தா கூட திரைப்படத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுற மாதிரி எல்லாம் கூட சில நேரங்களில் டயலாக் வரும். ஆனா நேற்று அவர் பேசியது 5 நிமிடம். அதுல பரந்தூர் விமான நிலையத்திற்கு மக்களோடு நிற்பேன் என்று சொன்னதுல 2-3 நிமிடம் போயிருச்சு. 2 நிமிடம் தான் அவருடைய சொந்த கருத்து எதுவுமே பேசல.
ஆனா இந்த பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருந்ததாகவும் அதை வெகுவாக அரசியல் ஆய்வாளர்கள் ஆதரித்து அவதானிப்பதை போல செய்திகள் வருவதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவதானிகள் எவ்வளவு தாழ்வான பார்வையில் அல்லது விஜய் என்கின்ற இந்த போலியான இந்த பிம்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாமர அப்பாவி மக்களை மீண்டும் அப்பாவிகளாக பாமரர்களாக மூடர்களாக மாற்றுவதற்கு இவர்கள் தன்னுடைய கருத்தையும் இணைத்து பதிவு செய்கிறார்கள் என்பது இன்னும் கூடுதலான வேதனையா இருக்கிறது. அவர் பேசவே இல்லை நேற்று. அது குழந்தையை போல, ஒரு பால்வாடி குழந்தையை போல, ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு இருக்கிற குழந்தைகளினுடைய ஆற்றல் அறிவுத்திறனை விட குறைவாக இருந்தது. அதுல எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் கூடுதலா கவனமா பார்க்கணும். அவரே அவருடைய வார்த்தையை சொல்லிட்டாரு. அந்த 5 நிமிடத்தில் 1 நிமிடம் ராகுல் என்கின்ற ஒரு சிறுவன், ஒரு குழந்தை பேசி, ஆமா, அது ஒரு பெரிய மாற்றம் தானே. ஏன்னா ஒரு சிறுவனுடைய பேச்சு ஒரு தலைவனை அங்க பரந்தூர் வர வச்சிருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் கவனிக்கிறாரு விஜய் எல்லாருடைய பேச்சையும் அவரை சுற்றி நடக்கிறதையும் கவனிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்குள்ள அது வந்துரும்ல. இப்ப அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த கருத்தை சொன்னது யாரு? அந்த ராகுல்ங்கிற குழந்தைக்கு பரந்தூருங்கிற நம்முடைய ஊரு, அது விமான நிலையம் வரப்போகுது. அந்த விமான நிலையம் வருவதனால் எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நம்ம வெளியேற வேண்டியதா இருக்கும், எவ்வளவு 1000 ஏக்கர்கள் விவசாயிகள் விவசாய நிலங்களை இழக்க வேண்டியதா இருக்கும். அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து அந்த சிறுவனிடம் எடுத்து சொல்லி பேச வைத்தார்கள் அல்லவா? அவர்கள் அந்த குழந்தைக்கு சொன்னதை போல அந்த குழந்தைக்கு சொல்லி அந்த குழந்தை பேசி அந்த குழந்தை மூலமாக ஈர்க்கப்பட்டு விஜய் இந்த களத்துக்கு வர்றதாக சொல்றாருல, அதுதான் கொடுமை. அப்படின்னா அந்த குழந்தைக்கு யாரோ சொல்லி அந்த குழந்தை பேசுகிறது, யாரோ சொல்லி விஜய் அங்கே வருகிறார் என்றால் நான் குழந்தையோடு விஜய் ஒப்பிட்டதுல எவ்வளவு பொருத்தமா அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. அதுதான் நாங்கள் தேனியில் சரியா அந்த நேர்கோட்டில் கொண்டு வந்து அந்த கேள்வியை நிறுத்தினீங்க. ஏன்னா ராகுல்ங்கிற குழந்தைக்கு யார் அந்த கருத்தை ஊட்டி பேச வைத்தார்களோ அது மாதிரி தான் விஜய் அந்த குழந்தைக்கு யாரோ சொல்லி குழந்தை பேசுகிறது, அந்த குழந்தை பேச்சை கேட்டுத்தான் விஜய் வருகிறார் என்றால் இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அல்லது ஒரு கட்சி தலைவராக அல்லது ஏகனாபுரத்து மக்களினுடைய 910 நாட்கள் போராட்டத்தினுடைய வீரியத்தை, அந்த கோரிக்கைகளை, அந்த அழுகுறலை, அந்த துன்பத்தை, துயரத்தை இவ்வளவு காலம் விஜய் செவி வழியாகவோ அல்லது கண் வழியாகவோ அல்லது எந்த வழியிலும் இவர் அதை அவதானிக்காமல் மௌனமாக இருந்து அல்லது திரைக்குள் முடங்கி இருந்திருக்கிறார் என்பதனால நம்ம அப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்ம விமர்சனத்தை வைக்கிறோம். அப்ப அந்த ராகுல்ங்கிற சிறுவனுடைய பேச்சை கேட்கிறீங்கன்னா 910 நாட்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக மக்கள் போராடுனதையே தெரியாம ஒரு தலைவர் இருக்காருன்னா இந்த தலைவர் எப்படி முதலமைச்சராக முடியும்? இவர் எப்படி இல்ல கண்டிப்பா. இப்ப இது இன்னொரு பார்வை வைக்கலாம் இருக்கு. ஏன்னா இப்ப 910 நாட்கள் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அது பரந்தூர் முக்கிய அரசியல் ஆளுமைகள்லாம் பங்கேற்று இருக்காங்க. ஆனா ஊடக வெளியில அது பெரிய ஒரு விவாத பொருளா மாறாமே இருந்துச்சு. இருக்கும், ஒரு நாள் இருக்கும். ஆனா விஜய் வர போறாருங்கிறதுலேருந்தே அந்த ஊடகம் ஒரு பின்பம் கொடுக்குறாங்க. திரும்ப அதை பற்றின ஒரு விவாதங்கள், இந்த கதையாடல்களுக்கு விஜயனுடைய இந்த வருகை ஒரு காரணம் தானே. அது பரந்தூரை ஒரு வாரத்துக்கான பேசு பொருளா வச்சிருக்கிறார்ல விஜய். அதான் சொல்றேன். அதுதான் இந்த செயற்கையாக ஒரு நடிகர் வருகை புரிந்ததனால் அது கவனத்தை ஈர்க்கிறது என்றாலே பிழையானது, தவறானது. அது ஒரு தத்துவ ரீதியாக, கருத்தியல் ரீதியாக மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் மக்கள் போராடினாலும் ஒரு நடிகன் போனால்தான் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், நமக்கு அதுல தீர்வு கிடைக்கும் என்கின்ற அந்த பார்வை, இந்த கருத்து, இந்த அரசியல் அமைப்பு சூழலே பிழையானது, அறிவுக்கு முரணானது, உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாதது. அப்படின்னா இது எப்படி ஒரு அறிவுபூர்வ சமூகமா இருக்கும்? ஒரு திரைப்பட நடிகர் சாதாரணமா 2.5 ஆண்டுகள் போராட்டத்தை கவனிக்காமல் ஒரு நாள் போய் ஒரு 5 நிமிடங்கள் அவரை அங்கு வர வைக்கிறார்கள். அவர் தனித்த ஆதாயத்துக்காக அங்க வருகிறார், அல்லது நமக்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று போராடுகிற மக்கள் விரும்பி இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கட்சியை துவக்கிட்டார், ஒரு தலைவர் வருவது நல்லது, ஏற்கனவே மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார், வரவேற்கத்தக்கது. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் வெறும் அரை மணி நேரத்தில் விஜய் நிலைத்திருந்தால் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஏகனாபுரத்திற்கு, அம்பேத்கரியா திடலுக்கு போராடுகிற மக்களை சந்தித்து பேசி இருக்க முடியும். அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தையோ பட்டினி போராட்டத்தையோ அல்லது பல்வேறு அறவழி போராட்டங்களை நடத்தி இருக்க முடியும். இது சம்பந்தமான ஒரு தனித்த கருத்தாகையே நடத்தியிருந்தா ஒரு ஆரோக்கியமான பார்வை. இதுல பல்வேறு அரசியல் கட்சிகள், பொது உடைமை இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள், மக்கள் நலன் சார்ந்து நாளெல்லாம் போராடுகிற எத்தனையோ அரசியல் கட்சியும் தலைவர்களும் பல்வேறு தடைகளை மீறி அங்கு போராடினார்கள். பல பேர் இப்பவும் அந்த போராட்டத்தில் வழக்குகளை சுமந்து கொண்டிருக்கிறவர் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நீங்க வெறும் 5 நிமிடங்கள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக செல்வதிலிருந்து 3 நாட்களாக லைவ் போடுகிற இந்த போக்கு இருக்குல்ல, இதுவும் உலகத்தில் வேற எங்கும் இல்லை. உலகத்திலேயே இப்படி ஒரு நடிகன் இப்பொழுது இத்தனாம் தேதி அன்னைக்கு ஒரு போராட்ட களத்திற்கு வருகிறார் என்ற செய்தியை 3 நாட்களுக்கு முன்னிருந்து தொடர்ந்து பரப்பி
அப்புறம் 20ஆம் தேதி இதோ காலை கண் விழிக்கிறார், உணவருந்துகிறார், குளியல் அறையில் இருக்கிறார், வாகனத்தில் ஏறுகிறார், அமருகிறார், வண்டி வாகனம் கேட்டை விட்டு இது அதனுடைய கதவுல இருந்து வெளியே வருகிறதுல இருந்து நீங்க லைவ் போடுறாங்க. எல்லா ஊடகங்களையும் பிரேக் நியூஸ் போட்டு உலகத்திலேயே நீங்க எப்படி ஒரு பிரதம அமைச்சருக்கோ ஜனாதிபதிக்கோ உலகத்துல எங்கேயும் இல்லாத அவமானம், ஒரு 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 பிற்போக்கு மூட சூழல் நம்ம தமிழ்நாட்டில் நேற்று நான் ஊடகத்தையும் பார்த்தேன். அதுல நீங்க அந்த ஊர்வலத்துல ஒரு வாகனத்துல ஒரு சொகுசு வண்டியில அவர் போறாரு, ஒப்பனைகளோட போறாரு, முன்னாடி பின்னாடி இளைஞர்கள், அது ஊடக இளைஞர்கள் ஹெல்மெட் அணியில ரொம்ப அபாயகரமான ஆபத்தா திரும்பி அமர்ந்து கொண்டு கேமராவை அந்த வாகனத்துக்கு முன்னும் பின்னுமா போறதை பார்க்கிறோம். அதுல மட்டுமல்ல, அவர் அந்த சொகுசு வண்டியில பயணிக்கிறாரு, அவரே சீட் பெல்ட் அணியில. நீங்க அந்த கட்சிக்காரர்கள் தம்பிகள் போற வழியெல்லாம் ஹெல்மெட் யாரும் அணியில, அவரும் அதை கண்டிக்கல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. அவரும் சீட் பெல்ட் அணிக்கல, அந்த வண்டி சார்ஜ் பண்ணியிருக்கணும், அந்த வண்டியை ஓரமான நிறுத்தி இவரையும் சேர்த்து அதில் ஃபைன் பண்ணியிருக்கணும், அதுவும் செய்யல. அப்ப நீங்க இவர் எப்படி போய் ஏகனாபுரத்து மக்களை காப்பாற்ற போறாரு? ஒரு தலைவர் சீட் பெல்ட் அணியாம கார்ல போறாரு, ஒரு தலைவருக்கு சுத்தி கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஹெல்மெட் அணியாம ஊர்வலம் போறாங்க, அதை இந்த காவல்துறை அனுமதிக்குது. இதே நமக்கு ஒரு சாதாரண கருப்புசாமி, குப்புசாமி, சுப்பனும் பெரியசாமி போனா உடனே வண்டி நிறுத்துவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு பெரிய நடிகர்னா நீங்க அரசாங்கமும் சட்டமும் அவர்களுக்காக வளைந்து தருகிறது. அப்ப நீங்க இல்ல அவருக்கு அவங்க கட்சியின் பார்வையில இல்ல அவருடைய உரையிலிருந்து நம்மளால எடுத்துக்க முடியுது, விஜயை போய் சந்திக்கவே விட மாட்டாங்க, காவல்துறை தொடர்ந்து தடை போடுறாங்க, நிறைய நெருக்கடிகளை நோக்கி நகர்த்துறாங்க, அதனாலதான் என்னுடைய பேச்சை குறைச்சிக்கிட்ட மாதிரியான ஒரு தோரணை தெரிஞ்சிச்சு அவருடைய பேச்சுல. இந்த காவல்துறை நெருக்கடி விஜயை பார்த்து பயப்படுதோ திமுக? இல்லையா தமிழ் நிறத்து வழியா நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் ஆட்சியாளர்களுடைய கருணைக்காக, அனுமதிக்காக, தயவுக்காக, காவல்துறையினுடைய அனுமதிக்காக, கருணைக்காக, தயவுக்காக காத்திருந்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை, நடவடிக்கைகளை மேற்கொள்ள பணிந்து சரண்டர் ஆகிறத முதல் பிழையானது, தவறானது. ஒரு ஜனநாயகவாதி தனக்கு ஜனநாயக நாட்டில் தனக்கு இருக்கிற கருத்துரிமையை, தனக்கு இருக்கிற நடமாடுகிற சுதந்திர உரிமையை எவர் தடுத்தாலும் தடையை மீறி மக்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறவன் தான் தலைவனாக முடியும். நீங்க காவல்துறை தடுத்தது, அரசு தடுக்கிறது என்று வெறும் 3 நிமிடங்கள் மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசு, மாநில அரசுன்னு சொல்றீங்க. அப்ப 2 அரசுக்கு பேரை கூட சொல்லல. நீங்க பொதுவா ஒரு அரசியல் கட்சி, அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன தெரியும்? மாநில அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்குன்னு சொல்ற 2 வார்த்தையை பயன்படுத்திட்டு அதுல ஏதோ அவர்கள் ஆதாயம் அடைகிறதா சொல்றாரு. என்ன ஆதாயம்னு சொல்லல. ஆனா இந்த பேச்சுல இந்த திமுக மாநில திமுக அரசை, ஒன்றிய பாஜக அரசை அப்படின்னா சொல்லியிருக்கணும், கட்சி பேரையாவது. இன்னும் சொல்ல போல விஜய் எப்படி பேசணும்னு தனியரசு அவர்கள் சொல்ற மாதிரி இருக்கே. இல்லையா, இப்ப நீங்க அங்க இவர் 2 பேர் கட்சி பேரையும் 2 ஆட்சியாளரை சொல்வதற்கும் பயம், அந்த ஆட்சியாளருடைய பெயரை சொல்வதற்கும் பயம், அவர்களுடைய கட்சியை சொல்வதற்கும் பயம். அப்புறம் நீ யாரோ ஆதாயம் அடைகிறதாக சொல்லுகிறீர்கள், அந்த ஆதாயத்தையும் வெளிப்படையா பேசாம ஏதோ ஆதாயத்திற்காக சொல்றீங்க. அப்புறம் நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள், அல்லது இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்துபவர்கள் என்றும் சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் என்ன, நீ என்ன பெரிய விடுகதையா விடுறாரு? இந்த வகையில் பரந்தூர் விமான நிலையத்தை இங்கு அமைப்பதனால் பயனடைகிற கட்சி இது, ஆட்சியாளர்கள் இவர்கள், அந்த காரணங்களை ஆதாரங்களோடு நீங்க மக்கள் மத்தியில பட்டியலிட்டு கிட்ட குறைந்தது 1 மணி நேரமாவது அந்த மக்கள் மத்தியில இதை பத்தி விளக்கமா பேசியிருக்கணும். மக்களை சந்திக்கவே இல்லை. இவங்க கட்சிக்காரங்களாம் சுத்தி இருக்கிறாங்க. ஏகனாபுரத்து மக்களை, அந்த அப்பாவி மக்கள் இல்ல காவல்துறை விடலன்னு சொல்றாங்களே, காவல்துறை போராட்டக்காரர்களை சந்திக்க இதுவே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அனுமதி எதுக்குங்க? காவல்துறை அனுமதி கேட்கறதே தவறு. தனியரசு நான் ஏகனாபுரம் போறேன்னா போலீஸ் தடுத்தா நின்றுவேன். நானு போலீஸ்ல தடுக்க முடியுமா? தடுத்தாலும் கைது பண்ணா சிறைக்கு அனுப்பு. ஆனா என்னுடைய உரிமையை நான் எப்படி அதை இழக்க முடியும்? காவல்துறை விரும்பினாலும் நீங்க உங்களுடைய ரைட்ஸ், உங்களுடைய டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இருக்குல்ல, ஜனநாயக உரிமை இருக்குல்ல, உங்களுடைய கருத்துரிமை இருக்குல்ல, அதை நீங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்களே பயந்து போகலன்னா நீங்க தனியா போக அல்லது குழுவோட போங்க. மக்களை போய் அவருடைய இருப்பிடங்கள்ல பொறுமையாக சந்தித்து சூழ்நிலைகளை அவதானித்து ஏற்கனவே நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அதற்கு நீங்க வெளிவா ஒரு விளக்கத்துட்டாங்க. அதாவது இந்த பரந்தூர்ல விமான நிலையத்தை அனுமதிக்க கூடாது என்கின்ற உங்கள் கோரிக்கையில் நானும் உடன்படுகிறேன். இதற்கு மாற்றாக தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ நான் அதை அரசிடம் முறையிடுகிறேன்.
நான் எனக்கு இருக்கிற கட்சி அல்லது எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நான் ஊடகத்தின் வழியாக, மக்களின் வழியாக, போராட்டத்தின் வழியாக ஆட்சியாளர்களுக்கு நான் இந்த தகவலை அல்லது ஆட்சியாளர் நேரில் சந்தித்து இது குறித்து நான் விவாதிக்கிறேன் சொல்லுங்க. அல்லது விவாதத்தில் நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க, பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், வேற எங்க அமைக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் பறித்து நீங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கை. இல்ல, அதுல அவருடைய பேச்சுல ஒரு தெளிவா ஒரு விமான நிலையத்திற்கு நான் எதிரானவர் இல்லை, பரந்தூர்ல வைக்க வேணாம் தான் சொல்றேன். உடனே விஜய் வளர்ச்சிக்கு எதிரானவர்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அதுல ரெண்டு பாக்குறேன் நான். அவர் சட்டத்துக்குட்பட்டு போராடுவர்னு சொல்றாரு. அதுல அவர் இதுலயே ஒரு பின்வாங்கி மக்களுக்கு ஆதரவா இல்லைன்னு தெரியுது. இப்ப நீங்க சட்டத்துக்குட்பட்டுன்னு எப்படி நீங்க சட்டத்துக்குட்பட்டு தான் நம்ம ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டுறோமா? சட்டத்துக்குட்பட்டு தான். இல்ல, ஜனநாயகத்தை நம்புகிற விஜய் அப்படி நினைக்கிறாரு. ஜனநாயகத்தை நம்புகிற விஜய் ஜனநாயக ரீதியிலே போராடணும்னு நினைக்கிறார். ஜனநாயக வழி போராடுறதுதான் சட்டத்தை மீறுவது. சட்டத்தை மீறுவது ஆயுதம் ஏந்தி அல்ல, அறவழியில் போராடுவது. இப்ப நீங்க கலைஞர் ஒரு முறை நீதிமன்றமே பேரணிக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா கலைஞர் நீதிமன்றத்தை மீறி, ஏன்னா நீதிமன்றம் எங்களுக்கு ஒண்ணு ஜனநாயகத்துல நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது, மக்கள் பிரச்சனைகளுக்காக மக்களை திரட்டி தலைநகர் சென்னையில பேரணி நடத்தினார் கலைஞர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க தடையை மீறி பேரணி நடத்துறாரு, அதுல கைதாவாங்க மக்கள். அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க சட்டத்துக்கு உட்பட்டு என்ன ஒரு ஏட்டையா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி ரத்து செய்யப்படுகிறதுனா உடனே மறுபடியும் வீட்டுல போய் படுத்துக்குவாரு, ஷூட்டிங் போயிருவாருன்னா அது அங்க அப்ப ஏட்டையா தான் முடிவு பண்ணுவாரா, அல்லது காவல் ஆய்வாளர் தான் முடிவு பண்ணுவாரா, மாவட்ட நிர்வாகத்தை முடிவு பண்ணுவாங்கிற நான். ஸ்டெர்லைட்ல நீங்க இன்னைக்கு வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்குல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு அந்த போராட்டம் நடந்துச்சு. 15 பேர் உயிரை இழந்தாங்களே, சட்டத்துக்கு உட்பட்டா அங்க ஷூட்டிங் நடந்துச்சு. பச்சை தமிழகத்திலிருந்து என் ஆறுவர் சகோதரர் சுப உதயகுமார் அணு உலைக்கு எதிராக போராட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்துறாரு. பல நூறு பேருக்கு மேல வழக்கு, கடுமையான வழக்கு. அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் பாஸ்போர்ட் கிடையாது எங்க உதயகுமாருக்கு. அவருக்கு இல்லாத அக்கறை, அவர் வழக்கை இழந்து, சொத்தை இழந்து, பாஸ்போர்ட்டை இழந்து அந்த மக்களுக்காக போராடுகிறாருல்ல, கூடங்குளத்துல, கன்னியாகுமரியில. அப்படியெல்லாம் விஜய் ஒரு போராட்டம் ஏன் நீங்க நடத்தல? அதனால நீ சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, மக்களிடம் சென்று நீங்கள் உரையாடாமல் ஊடகத்துல நாட்டு மக்களுக்கு சும்மா நீங்க ஒரு விளம்பரத்தை மட்டும் கடத்திட்டு மக்களாக இருந்து மக்களின் கருத்துக்களை கேட்காமலேயே தப்பித்துக் கொண்டீர்கள். அல்லது அங்க இருக்கிற போராட்ட குழு தலைவர்கள் 16 பேர், அதுல சுப்பிரமணியனோ கதிரேசனோ எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்கெல்லாம் அவங்களையே நீங்க அருகில் அமர்ந்து கேரவனுக்குள்ள இருந்து ஒரு 10 நிமிடம் அவர்களோட நீங்க என்ன கலந்துரையாடல அல்லது பேசல? இல்ல, யாரையுமே சந்திக்கவில்லைன்னு சொல்றாரு. காவல்துறை என்ன அனுமதிக்கலைங்கிறாரு. அனுமதியை தாண்டி விஜய் போயிருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அனுமதியை தாண்டி உள்ள போயிட்டு அனுமதி தாண்டி தான் போகணும். நீ அவங்க அனுமதி எதுக்கு? ஒரு கட்சி தலைவன் போராடுகிற மக்கள், தன்னுடைய நாட்டில் போராடுகிற, தன் வீட்டுக்கு அருகில் இருக்கிற போராடுகிற, 2.5 ஆண்டுகளாக போராடுகிற ஒரு மக்களை சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதி எதுக்கு? அரசாங்கத்தினுடைய அனுமதி எதுக்கு? அங்க ஏதாவது 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கா? அரசாணை வெளியிடப்பட்டிருக்கா? தடை செய்யப்பட்ட பகுதியா? அப்படி எதுவும் இல்லை. அல்லது உங்க கட்சி தடை செய்யப்பட்ட பகுதியா? அல்லது நீங்கள் பயங்கரவாதியாவோ தீவிரவாதியாகவோ இருந்து நீங்க வெளிப்பட்டா காவல்துறை பிடிச்சிக்கூடா நீங்க ஆச்சலாம். ஒண்ணுமே இல்லையே. நீங்க எங்க வேணாலும் இந்த நாட்டுல ஒரு குடிமகனா நீங்க போகலாம், யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். சந்தித்து உங்களுடைய கருத்தை அவர்களுக்கு சொல்லலாம், அவர்கள் கருத்தை நீங்க உள்வாங்கலாம். உங்கள் கட்சி முடிவெடுத்து அந்த போராட்டங்களை அறிவிக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த பரந்தூர் விமான நிலையம் அங்க அமைக்க கூடாதுன்னு தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்தால் தமிழக வெற்றி கழகம் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். அந்த மக்களை போய் அந்த மக்களினுடைய போராட்டத்துல நீ விருந்தினராக கலந்துட்டு 2 நிமிஷம் பேசிட்டு மொத்த வாக்குகளை அறுவடை செய்கிற அந்த போக்கு இருக்குல்ல, அந்த சூழ்ச்சி இருக்குல்ல, அந்த சூது, அதுதான் சதி, அதுதான் வஞ்சகம், அதுதான் மக்களை, அப்பாவி மக்களை வசீகரித்து வாக்குகளை பெற்று முதலமைச்சர் நாற்காலிக்கான அந்த நோக்கத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்கு? ஆகவே நீங்கள் தடையை மீறி இன்னைக்கும் கூட போங்க, இந்த வாரத்துல கூட போங்க, மக்களை போய் சந்திங்க. அப்ப மக்கள் உங்களுக்கு பரிவு வரும், தனியார் சுவை பாராட்டுவேன், நானே கூட வரேன். நீங்க தடையை மீறி மக்களை சந்தித்து விமான நிலையத்தினுடைய அங்க துவக்க விழா நடக்கக்கூடாது என்று முடிவு செய்து விஜய் வந்தால், தமிழக வெற்றி கழகம் வந்தால் தமிழ்நாடு குங்கலைஞர் பேரவை கூட நிக்குது, கட்டாயமா அங்க வராது. மக்கள் நம்ம பார்த்து ஜனநாயக நாட்டுல மக்களினுடைய உணர்வுகளுக்கு, மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த திட்டத்தையும் எங்கும் யாராலும் எந்த ஆட்சியாளரும் நடத்த முடியாது. நீங்க மேற்கு வங்காளத்துல நந்தி கிராமத்துல டாட்டாவுக்கு தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கிற போராட்டத்துலதான் அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கடைசியா பட்டாச்சாரிய ஆட்சியே போச்சு.
28 ஆண்டு காலம் ஜோதிபாசையா தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அந்த நில கையகப்படுத்தல தான் போச்சுங்க நந்தி கிராமத்துல மேற்கு வங்காளத்துல. அது மாதிரி நீங்க எங்கேயும் இப்ப நம்ம டங்ஷன் திட்டத்துக்கு எதிர்த்து மக்கள் போராடணும், உடனே மாநில அரசு தீர்மானம் கொண்டு வந்துச்சு சட்டமன்றத்துல, உடனே மத்திய அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுச்சு டெண்டரை. அப்ப நம்ம மக்கள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்கிற வகையில பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக விஜய் போராடினால் அந்த போராட்டத்துக்கு மக்கள் நம்ம ஜனநாயக சக்திகள் ஆதரிப்போம். மக்கள் உணர்வுகளுக்கு மக்கள் கருத்தை கேட்காமல் விருப்பம் இல்லாமல் எந்த திட்டத்தையும் யாரும் செயல்படுத்தக்கூடாது. பரந்தூர் மக்களுக்கு தனியரசுடைய ஆதரவு எப்பொழுதும் நான் துவக்க காலத்துல இருந்து இருக்கிறோம் நாங்க. ஆகவே நாங்க விஜய் அதுல உண்மையா மனப்பூர்வமா விஜய் இல்ல, அரசியல் ஆதாயத்திற்காக தன் பயணத்தை இப்படி ஒரு மேலோட்டமாக விளம்பரத்திற்காக ஒரு 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 படப்பிடிப்பு தளம் போல அதை பயன்படுத்தி விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை தான் தனியரசு பதிவு செய்கிறேன், அல்லாமல் வேற எதுவும் இல்லை. கண்டிப்பா உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தமிழகத்துக்கு நேரில் வணக்கம், நன்றி.